அவங்களோட ஃபாதர் வந்துட்டு ஒரு ஹேபிட் ஒன்று இருந்துச்சு. லைக் சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் தான் வந்து அவங்களோட என்டையர் சைக்காலஜியை வந்து ஷேப் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் டின்னரில் வந்து அவங்க அப்பா என்ன கேட்பார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீ என்ன ஃபெயில் ஆன, என்ன விஷயத்தில் வந்து ஃபெயில் ஆன இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அவங்க வந்து அதுக்கு எந்த ஆன்சருமே அன்றைக்கி பண்ணலை அப்படின்னா அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் ஃபெயிலியருங்கிறது வந்து ரொம்ப ஷேம்ஃபுல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துச்சு. அவங்க ஃபாதர் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ இந்த மைண்ட் செட் தான் வந்து அவங்களுக்கான அந்த கரேஜை வந்து ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா சாரா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. லைக் டிஸ்னி கேரக்டர், லைக் வந்து இப்போ மிக்கி மவுஸ் அந்த மாதிரிலாம் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நிறைய ஸ்டாண்டப் காமெடி கிளாஸஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபேக்ஸ் மிஷின் ஒன்று அந்த டைமில் இருக்கும். ஸோ அந்த மிஷினை வந்து டோர் டு டோர் சேல்ஸ்மேனாக வந்து இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கதவை தட்டி உங்களுக்கு ஃபேக்ஸ் மிஷின் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி செல் பண்ணணும். ஸோ இந்த ஜாப்லாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரூட்டலான ஜாப். ஸோ வந்துட்டு அவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து இதனால் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. பீப்புள் வந்துட்டு லைக் அவங்க நிற்கிறப்பே வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து நோங்கிற விஷயத்தை வந்து அவங்க கேட்டு வளர்ந்துருக்காங்க இதனால். பட் வந்து சில இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, லைக் வந்து அவங்க வந்து ரிஜெக்ஷனை பார்த்து அவங்க வந்து பயப்படலை. ரிஜெக்ஷன் வந்து ஒரு நியூட்ரலான விஷயமாக மாறிச்சு. அண்ட் இதை வந்து அவங்க பர்சனலாகவும் எடுத்துக்கல. ஸோ கான்ஃபிடென்ட்டுங்கிறது வந்துட்டு லைக் தலைமுறையாக வர்றதுங்கிற மாதிரி கிடையாது. பட் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சுச்சுவேஷனில் வந்து எப்போ நம்ம இருக்கோமோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு ட்ரெயின்டு விஷயந்தான் வந்து இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க $5,000 வந்து அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க. லைக் வந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது, ரிலாக்ஸாக இருக்கிறது கிடையாது. இது வந்து எல்லாருமே வந்து நம்மளை லைக் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது ஓகேவா இந்த பிஸ்னஸ்ஸு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க. லைக் வந்து எப்படி வந்து க்ளோத்திங்லாம் எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, அப்புறம் வந்துட்டு எப்படி பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு ஐடியா வந்து பிச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க.